ராதிகா கல்யாணம் கூட இப்படித்தான் இருந்துச்சு இல்ல சங்கரி? ஆமாமா, நடந்து நடந்து காலே ஊஞ்சி போச்சு. ஏ அப்பா, ராதிகா கல்யாணத்துல அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வா, இந்த பாக்ஸ் எடுத்துட்டு வான்னு பொட்டி தூக்க வச்சுட்டாங்க. என் தோள்பட்டியே இறங்கி போச்சு. ஆனா அந்த கல்யாணம் நடந்து முடியறதுக்குள்ள எவ்வளவு சண்டை, என்னென்ன பிரச்சனை. அப்பா, கடைசியில உங்க அப்பா வந்ததும் எல்லாம் சரியா போச்சு. இது உன் கல்யாணம் நடந்திருக்க வேண்டிய இடம் ரஜினி. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு பதிலா நீதான் என் கண்ணுக்கு தெரியற. பத்மாமா, வேண்டாம். இந்த மாதிரி நினைப்பெல்லாம் உங்க மனசுல இருந்து அழிச்சிருங்க. எனக்கு நீங்க எல்லாரும் போதும். கடைசி வரைக்கும் உங்க எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கிட்டு நான் என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன். அது எப்படிக்கா? நான் உங்களை பாத்துக்கணும்ல. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்க எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. நல்ல கேளு மீனா, அத பத்தி மட்டும் யோசிக்கவே மாட்டா. எல்லாத்தையும் நிறுத்துங்க. எல்லாத்தையும் நிறுத்துங்க. யாரும் எந்த வேலையும் செய்ய வேணாம். இந்த கல்யாணம் நடக்காது, நடக்காது, நடக்காது. ராகவி, என்ன பேசுற நீ? நீ புரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாத்தையும் புரிஞ்சுதான் பேசுறேன். இந்த கல்யாணம் நடக்காது. ஏமா ராகவி, ஏமா இப்படி சொல்ற? ராகவி, அம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் போய் பேசுறேன். போய் பாருமா கொஞ்சம். நீங்க இருங்க, அதான் ரஜினி போயிருக்கால. முடிச்சு உனக்கும் எனக்கும் தான் ரஜினி. யார் என்ன பேசினாலும் இது மாறாது. நான் தான் சொன்னேன்ல. ரஞ்சிதம், என்ன திடீர்னு கல்யாண பொண்ணு வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு போகுது? அதான் உங்க பொண்ணு போயிருக்காளே பஞ்சாயத்து பேச. ச்சே, அவ வீட்டுல உள்ளவங்களே சும்மா இருக்காங்க, இவளுக்கு என்ன? ராகவி, என்னது? ஏன் இப்படி நடந்துக்கிற? எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. பேசாதீங்க. ராகவி, என்ன பேசுற நீ? நாங்க ஏமாத்தணுமா? ஆமா, நீங்க தான் ஏமாத்துனீங்க. நீங்களும் அவரும் லவ் பண்றீங்கல்ல? சொல்லுங்க, நீங்களும் பார்ட்டி பண்ண லவ் தானே பண்றீங்க? ராகவி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா இல்லையா? எனக்கு எல்லாமே தெரியும். என்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்ல இவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் அன்னைக்கு சொன்னேன்ல. இல்லவே இல்லைன்னு சாதிச்சீங்க. இல்ல ராகவி, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளு. பொறுமையா கேப்பேன், ஆனா பொய்ய கேட்க மாட்டேன். நான் பொய் சொல்லல ராகவி, உண்மையதான் சொல்றேன். என்ன உண்மை? நீங்களும் அவரும் லவ்வர்ஸ் தானே, அதான உண்மை. உங்களை மனசுல வச்சுக்கிட்டு ஏன் கழுத்துல தாலி கட்ட அவரு ரெடி ஆயிட்டாரு. உங்க மனசுல அவரை நினைச்சுக்கிட்டு ஏன் கல்யாணத்தை கூடவே இருந்து நடத்துறீங்களே, இத நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. ராகவி, நீ பேசுறத வச்சே உன் மனசுல எவ்வளவு வலின்னு எனக்கு நல்லாவே புரியுது.
அந்த கோவத்துல வார்த்தைகளை கொட்டிடாத ராகவி. நாங்க ஒருத்தர் விரும்பினதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்போ இல்ல. எப்போ அனிதாவுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதோ, எப்ப அனிதாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தனோ, அந்த நிமிஷமே என் மனசுல இருந்து பார்த்திபனை தூக்கி போட்டுட்டேன். சத்தியமா என் மனசுல பார்த்திபனும் இல்ல, காதலும் இல்ல. ஆனா அவர் மனசுல நீங்க தானே இருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்கலனா பிடிக்கலங்கிறதோட நிறுத்தி இருக்கணும். நீங்க சொன்னதால தானே அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாரு. ராகவி, இங்க பாரு, முடிஞ்சு போன காதலுக்கு உயிர் இருக்குன்னு பார்த்திபன் தப்பா நினைச்சிட்டு இருக்கான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் தான் அது கூட இருக்கும். அதுக்கப்புறம் அவன் உண்மையை புரிஞ்சுப்பான். உன்னை நல்லா பாத்துப்பா ராகவி. இது என்ன நம்ப சொல்றீங்களா? எத்தனை வருஷம் போனாலும் காதல் மனசுலதான் இருக்கும், போகவே போகாது. அவருக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கட்டுற தாலியை நான் வாங்கிக்கிட்டா என்னை விட முட்டாள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இங்க பாரு, என் வாழ்க்கையில அவனும் இல்ல அவன் வாழ்க்கையில நானும் இனிமே இல்லவே இல்ல. இதுதான் உண்மை. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்க்காத ராகவி. அனிதா உங்க கல்யாணத்தை பத்தி அவ்வளவு கனவு கண்டு வச்சிருக்கா. கனவு கண்டுட்டு அவங்க போயிடுவாங்க. வாழ்ந்து கஷ்டப்பட போறது நாங்க தானே. இல்ல ராகவி, பார்த்திபன் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பான். நிச்சயமா உன்னை கஷ்டப்படுத்த மாட்டா ராகவி. உன்னை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பான். இங்க பாரு, என்ன ஆனாலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நான் வர மாட்டேன். நிறுத்தறியா? ஏற்கனவே போய் சொல்லி நம்ப வச்சு என்னை ஏமாத்திருக்கீங்கல்ல, உங்களெல்லாம் எப்படி நம்புறது? இங்க பாரு, உன்னை ஏமாத்தணும்னு நாங்க நினைக்கல. ஏன் மனசுல பார்த்திபன் இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனும் சரியாயிடுவான். அதனால இது எதுவும் உனக்கு தெரிய வேண்டாம் நினைச்சோம், அவ்வளவுதான். உனக்கு தெரியாம அப்படியே விடுறது பெட்டர்னு தோணுச்சு. நீ சந்தோஷமா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும் தான் சொல்லல ராகவி. சத்தியமா வேற எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்ல. ராகவி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உன்கிட்ட யார் இதெல்லாம் பேசுனது உனக்கு எப்படி தெரியும்? உன் தங்கச்சி ஹஸ்பண்ட் அரவிந்தா சொன்னாரு. அரவிந்தா? சரி, உனக்கு உண்மை தெரிஞ்சதும் ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா உனக்கு உண்மை தெரிஞ்சு நீ பார்த்திபனை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு நல்லது. உங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. ராகவி, ப்ளீஸ் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லாத. நீ அவனை வேண்டான்னு சொன்னாலும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன அப்படி பாக்குற? உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரல? ஒரு நிமிஷம் இரு. இத புடி. எதுக்கு புடின்னு சொல்றேன்ல? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீயே பார்த்திபனை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இது சத்தியம். போதுமா? இப்பவாச்சும் என்ன நம்புறியா? சரி, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். போ, முதல்ல போய் எல்லார்கிட்டயும் இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம்னு சொல்லு. போ.
மா என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆ, மா என்னம்மா? அது வந்து அனிதா. மா கொஞ்ச நேரம் இருங்க. பார்த்திபா என்னாச்சு? இதெல்லாம் உன்னாலயா? அனிதாக்கா, இந்த கல்யாணம் நடக்காது, எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ராகவி ரூம்குள்ள போயிட்டா. என்னது? உண்மையதான் சொல்றேன். ரஜினி அக்கா அவ கூட போய் பேச போயிருக்கா. ரஜினி என்னமோ சொல்லி ராகவி மனசை மாத்திட்டா. போட்ட பிளான் இப்படி சொதப்பிருச்சே. இப்ப என்ன பண்ணலாம்? ஆ? ராதிகா, என்ன முகமெல்லாம் பாடி போயிருக்கு, பேக்ரவுண்ட்லாம் ஒரே சோக மியூசிக்கா இருக்கு. என்ன சொல்ல வர நீ? உங்களுக்கு புரியல? அப்ப நேரடியாவே சொல்றேன். உங்க பழைய லவர அவளோட புது லவர் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு படாத பாடுபடுறீங்க போல இருக்கு. ராதிகா, கத்தாதீங்க. என்னமோ நீங்க எதுவும் தப்பு பண்ணாத மாதிரியும் நான் உங்க மேல பழி போடுற மாதிரியும் ஓவரா ரியாக்ட் பண்ணாதீங்க. அந்த ராகவி கிட்ட போய் ரஜினி பார்த்திபன் கதைய சொன்னது நீங்க தானே எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, நான் தான் சொன்னேன். அதனால என்ன இப்போ? எனக்கு அது பிடிக்கல. நல்லது பண்ணாலே உனக்கு பிடிக்காது இல்ல? நல்லதோ கெட்டதோ பொண்டாட்டிக்கு பிடிக்கலனா புருஷன் செய்யக்கூடாது. எதுக்கு மத்தவங்கள பத்தி பேசிக்கிட்டு? ராதிகாக்கு பிடிக்கலனா அரவிந்த் எந்த நல்லது கெட்டதும் செய்யக்கூடாது. சிம்பிள். நீ தான் ரஜினி மேல கோவம் இல்லைன்னு சொன்ன. என்கிட்ட கூட சண்டை போடலையே. ஓ, நான் சண்டை போடலனா அப்படியே அவ பின்னாடியே போயிடுவீங்களா? ராதிகா, கத்தாதீங்கன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, பழச பேசி சண்டை போட வேண்டான்னு விட்டுட்டேன். அதுக்காக நீங்க ரஜினி ரஜினின்னு கொடி புடிச்சிட்டு அலைஞ்சா சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நாம சந்தோஷமா இருக்கணும்னு அவ எவ்வளவு செஞ்சிருக்கா. இது அவ லைஃப். சும்மா இந்த பாடின பாட்டே பாடிட்டு இருக்காதீங்க. நமக்காக, எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் எல்லாம் செய்ய தெரிஞ்ச அவளுக்கு அவ வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு நல்லாவே தெரியும். புரியுதா? அவ எப்பவுமே அடுத்தவங்களுக்காக தான் யோசிப்பா. பாவம். அரவிந்த், நானும் சொல்லிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. அவளை பத்தி உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்றதை இதோட நிறுத்திக்கோங்க. ராதிகா, கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளு, சரியா? முடியாது. நான் சொல்றத நீங்க கேளுங்க. இன்னொரு தடவை ரஜினிக்கு நல்லது பண்றேன், அவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஏதாச்சும் செஞ்சுங்க, என் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு செத்துருவேன். ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? தெளிவாதான் சொல்றேன். என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஜெயில போய் களி திங்கணும்னு ஆசையா இருந்தா போங்க, போய் ரஜினிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. போங்க. ஏய்,
ரஜினி, தனியா உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன வேணும் இப்போ உனக்கு? எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா? நான் போறேன். ஒரு நிமிஷம். நின்னு பேசினா உங்க மனசுல இருக்கிற உண்மையெல்லாம் வெளியில வந்துரும்னு பயமா இருக்கா? யாரை பார்த்தும் பயப்படுறதுக்கும் என் மனசுல எதுவுமே இல்லை. இருக்கு ரஜினி, எல்லாமே இருக்கு. நான் சுத்தி வளைக்கல. என் மனசுல நீ இல்ல. இப்படி உங்களை நீங்களே ஏமாத்திட்டு கஷ்டப்படுறதுல ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? சொல்லுங்க. நான் என்னை ஏமாத்திக்கவும் இல்ல, கஷ்டப்படவும் இல்ல. உங்க மனசுல எதுவுமே இல்லைன்னு நீங்க சொல்றத, உங்க சிரிப்ப வேற யாராவது வேணா நம்புவாங்க. ஆனா நான் பார்த்திபன், ரஜினியோட பார்த்திபன். என்ன பாக்குறீங்க? உங்களோட ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடியும் எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பார்த்திபா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்ப வராத. தயவு செஞ்சு போயிடு. உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வரப்போகுது. இந்த கல்யாணத்தை கெடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது. எப்படிங்க உங்களால இப்படி பேச முடியுது? இப்ப இந்த கல்யாணம் நடந்தா ராகவியை ஏமாத்தணுங்கிற குற்ற உணர்ச்சியோட நான் காலம் பூரா வாழணும். அது பரவாயில்லையா? இல்ல, ராகவிக்கு தான் இப்ப எல்லா உண்மையும் தெரியுமே. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கா. ராகவி ரொம்ப நல்ல பொண்ணு பார்த்திபா. உன்னை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பா. போக போக எல்லாமே சரியாயிடும். ஓ,